தமிழக அரசியல் மைதானத்துல இப்ப அதிகம் பேசப்படுற பேர் யாரோட பேருன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களோட பேரு தான். ஒரு சினிமா நட்சத்திரமா இருந்து இப்ப அரசியல் மேடைகள்லும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு நாகப்பட்டினம் அண்ட் திருவாரூர் தெருக்கள்ல பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பெரிய மக்கள் கூட்டம் கடல் அலை போல் இருக்கிறத வந்து நம்மனால பார்க்க முடிஞ்சது. கடலோட மணமும், விவசாயிகளோட மண் வாசனையும் கலந்த டெல்டா மண்ல இருந்து விஜய் அவர்கள் அவங்களோட 2வது பொலிட்டிக்கல் கேம்பெயின் தேர்தல் முழக்கத்த வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காங்க. ஆனா கேள்வி என்னன்னா, விஜய் அவர்களோட உரைகள் வந்து எந்த அளவுக்கு மக்கள் மனசுல பதியுது? சினிமா ரசிகர்களோட கைத்தட்டல் வந்து இப்ப வரக்கூடிய தேர்தல்ல அவருக்கு ஓட்டா மாறுமா? அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி. அந்த கேள்விய விஜய் அவர்களுமே கேட்டிருக்காரு, இந்த பொலிட்டிக்கல் கேம்பெயின்ல. சோ இந்த வீடியோல வந்துட்டு நாகப்பட்டினம் அண்ட் திருவாரூர்ல என்ன மாதிரியான பொலிட்டிக்கல் ஸ்பீச் குடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும், கிரிட்டிக்ஸ் வியூ என்னலாம் நடந்திருக்கு, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறதையும், என்னோட குளோசிங் தாட்டையும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஹலோ எல்லாருக்கும் என்னோட வணக்கம். நான் வர்ஷா. அண்ட் இதுவரைக்கும் இந்த சேனலுக்கும், எனக்கும் நீங்க குடுத்துட்டு இருக்க சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் திருவாரூர்ல தான் அவங்களோட பொலிட்டிக்கல் கேம்பெயின் ஸ்டார்ட் ஆகணும். சோ திருச்சி ஏர்போர்ட்ல வந்துட்டு 9:30க்கு விஜய் அவர்கள் வந்து இறங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பிரைவேட் வெஹிக்கிள்ல டிராவல் ஆயி வந்துட்டு, அதுக்கப்புறம் அவங்களோட பொலிட்டிக்கல் கேம்பெயின் அந்த வேன்ல வந்து ஏறியிருக்காங்க. இந்த பொலிட்டிக்கல் கேம்பெயின் வந்து ஆக்சுவலா எப்ப வந்து ஸ்லாட் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, 12:35ல இருந்து 1 பிஎம் வரைக்கும். ஆல்ரெடி நம்ம போன பொலிட்டிக்கல் கேம்பெயின்லயே பார்த்திருப்போம் திருச்சியில. சோ ஆல்ரெடி அவங்க டிராவல் ஆயி வர்றதுக்கே டிலே ஆச்சு இல்லையா? சோ அதே மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்கு. சோ லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ் என்ன நடந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 132ல இருந்து 152 வரைக்கும் விஜய் அவர்கள் வந்து அவங்களோட ஸ்பீச் குடுத்திருந்தாங்க. இதுக்கு அடுத்து திருவாரூர்ல வந்து 2 to 3 ஷெட்யூல் ஆயிருந்துச்சு. சோ இங்க ஸ்பீச் முடிஞ்சு அங்க போறதுக்கு எப்படியும் டிலே ஆயிருந்திருக்கும். சோ நாகப்பட்டினம்ல வந்து விஜய் அவர்கள் ரீச் ஆனதுக்கு அப்புறம் என்னலாம் பேசினாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். வழக்கம் போல எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற மாரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அண்ணா அவர்களுக்கும், பெரியார் அவர்களுக்கும் அவங்களோட வணக்கத்த தெரிவிச்சுட்டு, இப்ப நான் எந்த மண்ணுல நின்னு பேசிட்டு இருக்கேன்னா, ஆண்டவர் அன்போட நெல்லுக்கடை மாரியம்மன் அன்னை வேளாங்கண்ணி ஆசியோட கடல் தாய் மடியில் இருக்கிற என் மனசுக்கு நெருக்கமான நாகப்பட்டினம் மண்ணிலிருந்து இருந்து பேசிட்டு இருக்கேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. இந்த கப்பல்ல இருந்து வர பொருட்கள்லாம் விக்கிறதுக்காக அந்த காலத்துல நாகப்பட்டினத்துல இருக்க அந்தி கடையில தான் வந்து இறங்கும் அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மீன் பிடிக்கிற தொழில், மத்த தொழில்கள், விவசாயம் அப்படின்னு எந்த செக்டரையும் பார்த்தாலும், எப்படி பார்த்தாலும் முழுக்கில மக்கள் இருக்க ஊர் தான் வந்து நாகப்பட்டினம். இந்த ஊர் மக்கள் வந்து மத சார்பின்மைக்கு எடுத்துக்காட்டா வாழ்ற மக்கள் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. சோ இப்படி எல்லாரையும் சொல்லிட்டு எல்லாருக்குமே என்னோட சிரம் தாழ்ந்த வணக்கம். தமிழ்நாட்டுல வந்து மீன் பிடிக்கிறதுல 2வது இடமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, நாகப்பட்டினம் ஹார்பர் தான். ஆனா நவீன வசதிகளோட மீன் பதப்படுத்துறதுக்கான எந்த மாடர்ன் தொழிற்சாலைகள் அந்த மாதிரி எதுவுமே இல்ல அப்படிங்கிறத அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி அடிப்படை வசதிகள் இல்லாத ஒரு வீடுகள் கூட இங்க அதிகமா இருக்கு. அதிகமாக இந்த குடிசை பகுதிகள்லாம் இருக்கிற ஊரு வந்து இந்த நாகப்பட்டினம் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆட்சி செஞ்சுட்டு இருக்க அந்த பார்ட்டிய அட்டாக் பண்ற விதமா, இந்த முன்னேற்றத்துக்குலாம் நாங்க தான் காரணம்னு சொல்றாங்க. ஆனா இதுவரைக்கும் எந்த முன்னேற்றமும் இந்த ஊர்ல நடக்கல. அது மாதிரி இந்த இலங்கை கடற்கரையில மீனவர்கள் தாக்கப்பட்ட அந்த விஷயத்துக்கான எந்த தீர்வுமே வரல. நான் ஆல்ரெடி இத பத்தி மதுரை மாநாட்டுல பேசியிருந்தேன். அது பேசுறது ஒரு தப்பு இல்லையே! அவங்களுக்காக குரல் கொடுக்கிறதும், அவங்களுக்காக நிக்கிறதும் தானே நம்மளோட கடமையும், நம்மளோட உரிமையும். விஜய் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நான் இன்னைக்கு நேத்து குரல் கொடுக்கல. நான் வந்து 2011 பிப்ரவரி 22 14 வருஷத்துக்கு முன்னாடியே நான் குரல் கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன். அப்ப நான் குரல் கொடுக்கும்போது, விஜய் அவர்கள் வந்து மக்கள் இயக்கமா வந்தாங்க. ஆனா இப்ப வந்து பொலிட்டிக்கல் கட்சியா, ப்ராப்பர் பொலிட்டிக்கல் கட்சியா தமிழக வெற்றி கழகமா வந்திருக்காங்க. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அன்னைக்கும் சரி, இன்னைக்கும் சரி, இனிமேலும் சரி மக்களுக்காக நிக்கிறது இது. அதுக்கப்புறம் புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சா சரி அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. ஈழத்தமிழர்கள் குரல் குடுக்குற விதமாவும் சில விஷயங்கள் வந்து பேசியிருப்பாங்க. நம்மளோட தொப்புள் கொடி உறவு அப்படிங்கிறதும் வந்து நம்ம மீனவர்கள் படுற கஷ்டத்த பார்த்து ஒரு பெரிய கடிதம் எழுதிட்டு அதோட அமைதியா இருந்துட்டாங்க. இப்ப இருக்கிற ஆளும் கட்சி. அண்ட் ஆல்சோ பிஜேபிய வந்து சொல்ற விதமா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம வந்து இந்திய மீனவர்கள், தமிழக மீனவர்கள்னு பிரிச்சு பார்க்க மாட்டோம். அப்படி பிரிச்சு பார்க்கிறதுக்கு நம்ம வந்து பிஜேபி கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. நிரந்தரமான தீர்வு காண்பதும், ஒரு ப்ராப்ளத்த சால்வ் பண்றது தான் எங்களோட குறிக்கோள், எங்க கட்சியோட குறிக்கோள் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் வந்து நாகப்பட்டினத்தில உள்ள இஷ்யூஸ் எல்லாம் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி, இது வந்து இன்னுமே சால்வ் ஆகாத இஷ்யூஸ் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மண்வளத்த பாதிக்கிற இறால் பண்ணைகள முறைப்படுத்தணும். அப்பதான் மீனவர்களுக்கு வந்து வாழ்வாதாரமும், விவசாயங்களும் பாதிக்காம இருக்கும். 2வது விஷயம் வந்து கடலோர கிராமங்கள் வந்து மீன் அரிப்புல இருந்து பாதுகாக்கிறதுக்கு, அலையாத்தி காடுகளை வந்து அழிக்கிறத பத்தி
தடுத்து நிறுத்தணும். ஆனா, அத விட முக்கியமான வேலைகள்லாம் இப்போ இருக்கிற கவர்மெண்ட்க்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 3வது விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற மக்கள் வந்து குடிக்க தண்ணி இல்லாம வந்து கஷ்டப்படுறாங்க. அதுக்கு காவேரி தண்ணிய வந்து கொண்டு வரலான்ங்கிறது மக்களோட தாகத்த வந்து தீர்க்க கொண்டு வந்தாங்களா? அப்படிங்கிற மாதிரி மக்கள் கிட்ட கேட்டாங்க. அது மாதிரி இப்போ இவ்ளோ பாரம்பரியமான ஒரு கடல் சார்ந்த ஒரு ஊர்ல வந்து ஏன் மெரைன் காலேஜ்லாம் இல்ல? மீன் சம்பந்தமான எந்த தொழிற்சாலைகளுமே அமைச்சாங்களா? அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி. அட்லீஸ்ட் இது மூலமா ஒரு நெறைய பேருக்கு ஒரு வேலை வாய்ப்பாவது கிடைச்சிருக்கும்ல. இது எதுவுமே நடக்கல. ஆனா ஒவ்வொரு தடவையும் ஃபாரின் ட்ரிப் போறாங்க. ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ட் அந்த மாதிரி சொல்றாங்க. இது தமிழக மக்களுக்கான இன்வெஸ்ட்மென்ட்டா? இல்ல செல்ஃப் இன்வெஸ்ட்மென்ட்டா? அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க. அது மாதிரி வேளாங்கண்ணி, நாகூர், கோடியக்கரைன்னு அங்க உள்ள டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் டெவலப் பண்ணலாம். அது ஏன் பண்ணல? அது மாதிரி வேதாரண்யம் பகுதியில உப்பு ஏற்றுமதி செய்வதற்கான வசதி வந்து செஞ்சு குடுத்துருக்கலாம். நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனையில வந்து பிரசவம் பார்க்கறதுக்கு டாக்டர் இல்ல. நாகப்பட்டினம் புது பஸ் ஸ்டாண்ட் சுத்தமா சுகாதாரமா வச்சிருக்காங்களா? நாகப்பட்டினம் ரயில்வே ஸ்டேஷன் வேலைகள் இருக்குல்ல, அதெல்லாம் சீக்கிரமா முடிச்சு வைக்கலாம். அதையும் செய்யல. அதையாவது செஞ்சாங்களா? அந்த ஊர்ல ஏற்கனவே இருந்த ஸ்டீல் ரோலிங் மில்லையும், ரயில் பெட்டி தயாரிக்கிற தொழிற்சாலையும் மூடிட்டாங்க. அத மறுபடியும் திறந்தா நெறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அத பத்தியும் யோசிக்கல. மேலக்கோட்டை வாசல்ல என்ஷ் மேம்பாலம் கட்டி 50 வருஷம் ஆகுது. அத சரியா மேம்படுத்தலாம். அத செஞ்சாங்களா? அது மாதிரி தஞ்சாவூர் டூ நாகப்பட்டினம் என்ஷ் ரோடு வேலை பல வருஷமா நடக்குது. இன்னும் முடிஞ்ச பாட காணோம். அத வேகப்படுத்தி முடிச்சாங்களா? அது மாதிரி முக்கியமான ஒரு விஷயம், நெல்லு மூட்டையெல்லாம் மழைக்காலத்துல வந்து வெளியில நனைஞ்சு வேஸ்ட் ஆகுது இல்லையா? அதுக்கு ஒரு குடோன்லாம் கட்டி தரலாம். அதுவும் நடக்கல. எலக்ஷனுக்கு முன்னாடி நெறைய விஷயங்கள் சொன்ன எதுவுமே வந்து நடக்கல. அண்ட் இவ்ளோ விஷயங்களுமே வந்து நாகப்பட்டினத்துல நடக்கல அப்டின்ற மாதிரி சொல்லி முடிச்சதுக்கப்புறம், விஜய் அவர்கள் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த திருச்சியில நடந்த பொலிட்டிக்கல் கேம்பெயின் அண்ட் அரியலூர்ல என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் நடந்துச்சு, என்னலாம் சந்திச்சாங்க அப்டின்றத ஒரு லிஸ்ட் டவுன் பண்ணியிருந்தாங்க. அதையும் பார்க்கலாம். நான் போன வாரம் வந்து திருச்சி அண்ட் அரியலூர் போய் நம்ம மக்கள சந்திச்சேன். அதுக்கப்புறம் நான் வந்து பெரம்பலூர் போயிருக்க வேண்டியது. அங்க போறதுக்கு நெறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அண்ட் ஒரு கட்டத்துல என்னோட பஸ்ஸே மூவ் ஆகாத மாதிரி ஆயிடுச்சு. அத தாண்டி ஒரு டைம்க்கு மேல பேசுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த விஜய் அவர்கள் சொல்ல வந்துட்டு, சடனா அத ஸ்டாப் பண்ணிட்டு, அங்க பெரம்பலூர் மக்கள நான் பார்க்காததுக்கும், அவங்களோட வருத்தத்தையும், அடுத்த முறை கண்டிப்பா அவங்கள போய் சந்திப்பேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சாட்டர்டே எதுக்காக இந்த மாதிரி விஜய் அவர்களோட பொலிட்டிக்கல் கேம்பெயின் நடக்குதுங்கிறதுக்கு ஏகப்பட்ட கிரிட்டிக்ஸ் ஐ மீன் அவங்களோட போட்டியிடக்கூடிய மற்ற கட்சிகள் தலைவர்கள் பேசினதெல்லாம் நம்ம நெறைய விஷயங்கள் பார்த்திருப்போம், கேட்டிருப்போம். ஸோ அதுக்கு பதில் சொல்ற விதமா வந்து என்னோட டூர் பிளான் வந்து நான் சாட்டர்டே வந்து பிளான் பண்ணதே, மக்கள் அன்னைக்கு வந்து ஒர்க் இல்லாம இருப்பாங்க. கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க. லெஷர் டைம்ல மீட் பண்ணலாம் அப்டிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துல தான் மீட் பண்ணேன். அதுக்கு பல கேள்விகள் வந்து என்னை கேட்கறாங்க. அது மாதிரி விஜய் அவர்கள் சர்க்காஸ்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அரசியல்ல சில பேருக்கு நம்ம ஓய்வு குடுக்கணும்ல, அப்டிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் இப்படி ஓய்வு நாட்களா பார்த்து நான் செலக்ட் பண்ணேன் அப்டிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் சரி இப்ப நம்ம மக்கள சந்திக்கிறதுக்கு, சொந்தங்கள சந்திக்கிறதுக்கு ஒரு பெர்மிஷன்னா இந்த இடத்துல பெர்மிஷன் இல்ல, அந்த இடத்துல பெர்மிஷன் இல்ல அப்டிங்கிற மாதிரியான காரணங்களும், அதாவது அவங்க சொல்ற அந்த ரீசன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சொத்தையான ஒரு ரீசன்ஸ் தான் சொல்றாங்க. 5 நிமிஷம் தான் பேசணும், 10 நிமிஷம் தான் பேசணும் அப்டின்ற மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷனும். நான் பேசுறதே 3 நிமிஷம் தான். அதுலயும் அத பேசக்கூடாது, இத பேசக்கூடாதுன்னா, அப்ப எத தான் பேசுறது? அப்டின்ற மாதிரியான ஒரு கேள்வியும் சொல்லி கேட்டிருப்பாங்க. அது மாதிரி நான் அரியலூருக்கு போறதுக்கு முன்னாடி கரெக்ட்டா அந்த ஏரியால வந்து பவர் கட் ஆயிருச்சு. அப்புறம் திருச்சிக்கு போய் பேச ஆரம்பிச்சதும் மைக் வயர கட் பண்ணிட்டாங்க. அது சொல்லி முடிச்சுட்டு சிஎம் சார் கிட்ட அவரு ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, இதே இது ஆர்எஸ்எஸ் தலைவர் வந்துட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம பிரதமர் மோடிஜி அவர்களே வராங்க அப்டின்னா, அ உள்துறை அமைச்சரோ இங்க வராங்க அப்டின்னா, இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் போடுவீங்களா? இல்ல இது மாதிரி பவர் கட் பண்ணுவீங்களா? கொஞ்சம் கட் பண்ணி தான் பாருங்களேன். பேஸ்மெண்ட் அதிரும் தானே! ஏன்னா அது உங்களோட மறைமுக உறவுகள் ஆச்சே! அப்டிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இதுவாச்சும் பரவால்ல. இத தாண்டி ஒரு ரூல்ஸ் போட்டாங்க. பஸ்க்குள்ள இருந்து கைய வந்து இவ்வளோ தான் தூக்கணும், இவ்வளோலாம் தூக்கக்கூடாது. அதுக்கப்புறம் மக்கள பார்த்து சிரிக்கக்கூடாது. மக்கள பார்த்து கைய இசைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ரூல்ஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் சிரிச்சுட்டே என்ன சொல்றாங்கன்னா, "ஐயய்யோ! நானும் என்னலாமோ நெனச்சேன். ஆனா இது அவருக்கு ஃபன்னா இருக்கு. ஐ அம் என்ஜாயிங் லைக் எனிதிங்" அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டைரக்ட்டாவே வந்து டைரக்ட் அட்டாக்கா வந்து, "என்ன சிஎம் சார் என்ன மிரட்டி பார்க்குறீங்களா? அதுக்கு இந்த விஜய் ஆள் இல்ல" அப்படிங்கிற மாரியும் சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி கொள்கைய பேருக்கு மட்டும் வச்சு குடும்பத்தோட கொள்ளையடிக்கிற உங்களுக்கு வந்து இவ்வளோ இருந்தா சொந்தமா உழைச்சு சம்பாதிச்சா எனக்கு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் டைரக்ட் அட்டாவே இந்த தடவ வந்து கேட்டிருந்தாங்க விஜய் அவர்கள். விஜய் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, "என்ன நாங்க பெருசா கேட்டோம்? மக்கள வந்து நிம்மதியா, ஃப்ரீயா ஒரு இடத்துல வந்து சந்திச்சுட்டு போணும்னு தானே கேட்கிறோம். அத விட்டுட்டு நீங்க தேர்வு செஞ்ச இடம்லாம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஜாம் பேக்டா அங்க கூட்ட நெரிசல்ல எந்த இடத்துல வந்து மக்கள் இருக்க முடியுமோ, நெரிசலான ஒரு இடத்த தான் நீங்க குடுக்குறீங்க. உங்க எண்ணம் தான் என்ன சார்? அவங்கள பார்க்கக்கூடாது, அவங்களோட பேசக்கூடாது, அவங்களோட குறைகள தீர்க்கக்கூடாது. அதுதான் உங்களோட எண்ணமா சார்?" அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க.
நான் ஒரு அரசியல் தலைவனா இருக்கதே மறந்துருங்க. ஒரு சாதாரண ஒரு மக்களோட பிரதிநிதியா, மக்கள் குடும்பத்துல இருந்து வரக்கூடிய ஒரு சொந்தக்காரனா நான் வந்து என் மக்கள பார்க்கக் கூடாதா? அதுக்கும் இப்படிலாம் ரூல்ஸ் போடுவீங்களா? அப்படிங்கிற மாரி கேட்டிருந்தாங்க. இந்த அடுக்குமுறை, அராஜக அரசியல்லாம் வேணாம் சார் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் ஒண்ணும் இங்க தனி ஆள் கிடையாது. நான் மக்கள் சக்தியோட பிரதிநிதி. மாபெரும் பெண்கள் சக்தியோட சகோதரன் சார். அது மாதிரி மாபெரும் இளைஞர்கள் இயக்கமா இருக்கிறோம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மறுபடியும் சொல்றேன் 2026ல 2டே பேருக்கு தான் போட்டி. 1 அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்டயே கேட்டாங்க. மக்கள் ஆப்வியஸா என்ன சொன்னாங்கன்னா, டிஎம்கே அண்ட் டிவிகே தான் சொன்னாங்க. கடைசில என்ன சொன்னாங்கன்னா, இந்த குடும்பத்த வச்சு தமிழ்நாட்ட வந்து கொள்ளையடிக்கிற நீங்களா? இல்ல இந்த குடும்பத்துல இருந்து வர்ற இந்த விஜயான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சவால் நேருக்கு நேர் சவாலே விட்டுருக்காங்க அதுல. அது மாதிரி மக்கள் கிட்டயே கேட்கறாங்க. மக்களே நான் உங்கள பார்க்க வரக்கூடாதா? உங்க கிட்ட பேசக்கூடாதா? உங்க குறைகள நான் கேட்கக்கூடாதா? உங்களுக்காக நான் குரல் கொடுக்கக் கூடாதா? இப்படி நமக்கு தடையா போடுறாங்களே இந்த திமுக அரசு, மறுபடியும் ஆட்சிக்கு வரணுமா? அப்படின்னு மக்கள் கிட்டயே வந்து இன்டராக்டிவா பேசுறாங்க விஜய் அவர்கள். உங்க நல்லதுக்காக இந்த டிவிகே ஆட்சி அமையணுமா மக்கள்ட்ட கேட்டோம்னா, சத்தமா சொல்லுங்க அப்படின்னு சொன்னோனே, ஆப்வியஸா அங்க உள்ள எல்லாருமே டிவிகேங்கிற ஒரு குரல் வந்து நமக்கு கேக்குது வீடியோல. இந்த போர் முழக்கம் உங்களுக்கு கேக்குதா? இந்த போர் முழக்கம் உங்கள ஒரு நிமிஷம் கூட தூங்க விடாது. துரத்திக்கிட்டே இருக்கும். அண்ட் ஃபைனலா கான்ஃபிடென்ட்டா இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு நாகப்பட்டினத்துல இருந்து திருவாரூருக்கு புறப்பட்டாங்க விஜய் அவர்கள். திருவாரூர் ஸ்பீச் எங்க நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் ஆன் சவுத் ஸ்ட்ரீட். விஜய் அவர்கள் திருவாரூர்ல பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் கேம்பெயின்க்கு வந்துட்டு பச்சை கலர் துண்டு வந்து போட்டிருந்தாங்க. சோ அது வந்து விவசாயிகளுக்காக நான் நிக்கிறேன், விவசாயிகளுக்காக நான் சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கிறத குறிக்கிற விதமா அந்த துண்டு வந்து அணிஞ்சு தான் வந்து அந்த ஃபுல் ஸ்பீச்சுமே குடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும்போதே கோடான கோடி நன்றிகள் அப்படிங்கிற மாரி தான் விஜய் அவர்கள் அவரோட ஸ்பீச் ஆரம்பிக்கிறாரு. அண்ட் எப்படி இருக்கீங்க? சேஃபா இருக்கீங்களா? திருவாரூர்னாலே திருவாரூர் தியாகராஜர் கோயில் அண்ட் ஆப்வியஸா தேர் தான் வந்து எனக்கு ஞாபகத்துக்கு வரும். திருவாரூர் தேர்னா சும்மாவா இந்த மண்ணோட அடையாளமாச்சே அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நாள் ஓடாம இருந்த திருவாரூர் தேர ஓட்டுனது நான் தான் அப்படின்னு சொன்னது யாருன்னு உங்களுக்கு தெரியும்? அப்படிங்கிற மாரி மக்கள் கிட்ட கேட்டிருந்தாங்க. ஆனா அவரோட மகன் மாண்புமிகு சிஎம் அவர்கள் வந்து இப்ப என்ன செய்றாங்கன்னா, நல்லா ஓட வேண்டிய தமிழ்நாடுங்கிற தேரையே வந்து நாலா பக்கமும் கட்டைய போட்டு ஆடாம அசையாம வச்சிருக்காங்க. அண்ட் இதுல பெருமையா வேற சொல்லிக்கிறாங்க, திருவாரூர் மாவட்டம் தான் எங்களோட சொந்த மாவட்டம்னு. ஆனா இங்க திருவாரூர் வந்து கருவாடா காயுது அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஊர கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. உங்க அப்பா பேர்ல பேர் வைக்கணும்னு சொல்றீங்க. எல்லா இடத்துக்கும் அப்பா பேர் வைக்கிறீங்க. ஆனா உங்க அப்பா பிறந்த இந்த திருவாரூர் மாவட்டத்துல ஒரு அடிப்படை சாலை வசதி கூட கிடையாது. நாகப்பட்டினத்துல மாதிரியே திருவாரூர்லயும் அதிகமா குடிசைகள் இருக்கு. அங்க இருக்க பசங்கள யங்ஸ்டர்ஸ் அப்பாயிண்டட் பண்ணி நண்பா உன்ன தான் கேட்கிறேன். இங்க உள்ள யுனிவர்சிட்டீஸ்ல எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இருக்கா? அண்ட் ஆல்சோ இங்க இருக்கிற மெடிக்கல் காலேஜ்க்கு வைத்தியம் பார்க்குற நிலைமையில தான் இருக்கு. அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. இங்க இருக்கிற மெடிக்கல் காலேஜ்ல உள்ள எல்லா எக்விப்மென்ட்டும் வேலை செய்யுதா? செய்யாது. திருவாரூர் வந்து ஒரு மாவட்டத்தோட தலைநகரம். ஆனா திருவாரூர் பஸ் ஸ்டாண்ட் பெஞ்ச்ல இருந்து சரியா ஒரு ரோடு இருக்காது. அது மாதிரி ஒரு கோரிக்கை 50 வருஷமா நிறைவேறாம இருக்கு. அது என்ன கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணம், ஜெயங்கொண்டான், விருதாச்சலம், நீட்டாங்கத்திற்கு புதிய ரயில் பாதை அமைக்கணும்ன்ற கோரிக்கை வந்து தான் 50 வருஷமா வந்து நிறைவேறாமல் இருக்கு. இந்த மாவட்டத்துக்குன்னு ஒரு மந்திரின்னு ஒருத்தவர் இருக்காரு. அவரோட வேலை என்ன? சிஎம் குடும்பத்துக்கு சேவை செய்றது தான் அவரோட வேல. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு திட்டம் இருந்துச்சு சரியா? அது வந்து உங்க குடும்பத்துக்கு மட்டும் தான் சொல்லிக்கிறணும். அவ என்ன பாயிண்ட் அவுட் பண்றாங்கன்னா, அது நீங்க வந்து உங்க குடும்பத்துக்கு தான் சொல்லிக்கணும். மக்கள் கிட்டலாம் நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க தான் மக்கள் கூடவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது வந்து நான் சொல்லல. ஒரு ஃபேமஸான பத்திரிக்கையில வந்து இத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அத தான் நான் ரிப்பீட் பண்றேன். அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்றாங்க. இந்த டெல்டா மண்ல இருக்க விவசாயிகள் வந்து ஒரு பெரிய கொடுமைய ஒண்ணு அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஒரு புகார் ஒண்ணு வந்தது. அது என்னன்னா, இந்த மாவட்டத்துல இருக்க கொள்முதல் மையங்கள்ல இந்த நெல்ல வந்து ஏத்தி இறக்குறதுக்கு வந்து அதாவது லோடிங் அண்ட் அன்லோடிங்க்கு வந்து கமிஷன் ஒண்ணு வாங்குறாங்க போல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 40 கிலோ மூட்டைக்கு வந்து ரூ. 40 கமிஷன் வாங்குறாங்க. அரசாங்கமே ஒரு மூட்டைக்கு வந்துட்டு வந்து ரூ. 10 குடுக்குறாங்க. ஆனா, அதுக்கு மேல ரூ. 40 கமிஷன் வாங்குறாங்க. ஒரு டன்னுக்கு ரூ. 1000 கமிஷன் அப்படின்னு நீங்க கணக்கு போட்டு பார்த்தீங்கனாலும், அது 4, 4 1/2 வருஷத்துல பார்த்தீங்கன்னா பல கோடிகள். இந்த டெல்டா பகுதிகள்ல இருந்து இந்த விவசாயிகள்ட்ட இருந்து இந்த கமிஷன புடுங்கியிருக்காங்க. இது வேற யாராவது சொல்லியிருந்தா கூட பரவால்ல. இத வந்து சொன்னதே ஒரு விவசாயி தான். இந்த இஷ்யூவ சொன்னதே ஒரு விவசாயி அப்படிங்கிற மாரி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. விவசாயிகள் எப்பயுமே பொய் சொல்ல மாட்டாங்க சிஎம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் வந்து சிஎம் சார் கிட்ட உங்க ஆட்சியில இது நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் எழுப்புறாங்க. 40க்கு 40னா அது எலக்ஷன் ரிசல்ட்டா இருக்கலாம். ஆனா இந்த டெல்டா பகுதியில இருக்கிற விவசாயிகளுக்கு 40க்கு 40னா அவங்க வயித்துல அடிச்சு வாங்குன இந்த கமிஷன் இது உங்க ஆட்சியில நடந்திருக்கு சிஎம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லப் போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்சோ நான் அரியலூர்ல உள்ள ஒரு விஷயம் பேசினேன். அத திருப்பி இங்க பேசுறேன். அப்பதான் உங்க மனசுல ஆழமா பதியும் அப்படிங்கிறதுக்காக. என்ன இவன் கேள்வியா கேட்கிறானேன்னு நினைக்காதீங்க. தீர்வ காண்பதும், தீர்வ நோக்கி ப்ராப்ளம சால்வ் பண்றது தான் நம்ம டிவிகே அரசியலோட லட்சியமே.
நம்ம போன வீடியோல பார்த்தோம். உங்களோட அரசியல் அறிக்கையில வந்துட்டு இத செய்வோம், அத செய்வோம்னு இல்லாம, நடைமுறைக்கு சாத்தியமா என்ன விஷயமோ அத மட்டும் தான் நாங்க லிஸ்ட் டவுன் பண்ணுவோம். அத கண்டிப்பா செய்வோம். அதுல வந்துட்டு கல்வி, ரேஷன், மருத்துவமனை, குடிநீர், அடிப்படை சாலை வசதி, மின்சாரம், பெண்கள் பாதுகாப்பு, சட்ட ஒழுங்குன்னு இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்லாம் வந்துல நோ காம்ப்ரமைஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு சிம்பிளா டிவிக்கோட விஷன் என்னன்னு சொல்லணும்னா, ஏழ்மை, வறுமை இல்லாத தமிழகம், குடும்பம் ஆதிக்கம் இல்லாத தமிழகம், ஊழல் இல்லாத தமிழகம், உண்மையான மக்களாட்சி, மனசாட்சி உள்ள மக்களாட்சி. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கான்ஃபிடென்ட்டா இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அண்ட் நன்றின்னு சொன்னதுக்கு அப்புறம் மக்கள் கிட்ட அவர் என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, ஒரே ஒரு டவுட் நண்பா. எங்க போனாலும் இந்த மாதிரி சொல்றாங்க கிரிட்டிக்ஸ்லாம் இதெல்லாம் சும்மா கூடுற கூட்டம். இதெல்லாம் வந்து ஓட்டாலாம் மாறாது அப்படின்னு. அப்படியா? சும்மா கூடுற கூட்டமா? அப்படிங்கிற மாதிரி மக்கள் கிட்ட கேட்கறாங்க. மக்கள் அதுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வீடியோ பார்த்திருப்பீங்க. ஸோ நன்றி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு விஜய் அவர்கள் வந்து 2வது கேம்பெயின சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ இதுக்கு அடுத்த கேம்பெயின் அதாவது நெக்ஸ்ட் வீக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 4 அண்ட் 5 வந்து கோயம்புத்தூர், நில்கிரீஸ், திருப்பூர் அண்ட் ஈரோடு. ஓகே. நான் இந்த வீடியோ ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாதிரி கிரிட்டிக்ஸ் வியூ அதாவது இந்த பொலிட்டிக்கல் கேம்பெயின்ஸ்க்கு கிரிட்டிக்ஸோட வியூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களோட பேச்சு வந்து ஃபுல் எமோஷனல் கனெக்ட்டா இருக்கு. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனவர்கள், விவசாயிகள், ஈழத்தமிழர்கள், அதாவது அடிப்படை வசதி அப்படிங்கிற மாதிரி டச் பண்றாங்க. ஆனா சொல்யூஷன் வந்து கான்கிரீட்டா இருக்கா? அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கறாங்க. 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி விஜய் அவர்கள் வந்து விஜய் மக்கள் இயக்கம்னு வந்து பேசியிருந்தாங்க. இப்ப வெற்றி கழகம்னு பேர் மட்டும் தான் மாறியிருக்கு. கிரவுண்ட் லெவல் பாலிடிக்ஸ்ல என்ன மாதிரியான டிஃபரன்ஸ் இருக்கு? அப்படிங்கிற கேள்வி கேட்கறாங்க. இத விஜய் அவர்கள் இந்த பொலிட்டிக்கல் கேம்பெயின்ல அட்ரஸ் பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல இந்த பாயிண்ட்ல. 3வது விஷயம் என்னன்னா, ரூலிங் பார்ட்டிக்கு நேரடியா வந்து சவால் விடுறது வந்து விஜய் அவர்களோட போல்டான ஒரு மூவ். ஆனா, இந்த ஆன்டி எஸ்டாபிலிஷ்மென்ட் ஆங்கர் வந்து வெறும் கூட்ட கைத்தட்டலுக்கு மட்டும் போதுமா? இல்ல ரியல் ஓட்ஸா மாறுமா? என்ற சந்தேகம் வந்து இருக்கு. அதுவும் விஜய் அவர்கள் இந்த கேம்பெயின்ல வந்து கேட்டாங்கல்ல. நீங்க வந்து அ கூட்டம் மட்டும் தான் ஓட்டா மாறுமா? அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, விஜய் அவர்கள் வந்து பேசுறது வந்து நிச்சயமா பீப்பிளோட ஒரு கோரிக்கை தான். ஆனா கவர்ன்மென்ட்க்கு என்ன தேவை? பிளான் அண்ட் எக்ஸிகியூஷன் கரெக்ட்டா? விவசாயம், வேலைவாய்ப்பு, குடிநீர், மெரைன் காலேஜ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்கான கிளாரிட்டி இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிரிட்டிக்ஸ் வியூவும் இருக்கு. இது போக ஏகப்பட்ட கிரிட்டிக்கல் வியூஸ் வந்து மற்ற கட்சிகள்ட்ட இருந்தும் வரத நம்மளால பார்க்க முடியும். அண்ட் என்னோட க்ளோசிங் தாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினம் அண்ட் திருவாரூர் மாவட்டத்தில விஜய் அவர்கள் குரல் கொடுத்த ஒரு விஷயம், ஸ்ட்ராங்கான விஷயம் வந்து சிம்பிள். நான் மக்களோட குரலா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அண்ட் மெயினா விஜய் அவர்கள் சொன்னது என்ன 2026ல 2 கட்சிகளுக்கு தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அத கண்டிப்பா வோட்டர்ஸ் தான் தீர்மானிக்க போறாங்க. ஆனா ஒரு ஃபேக்ட் மட்டும் நம்மளால மறக்க முடியாததுதான். எவ்வளவுதான் பேசினாலும். தமிழக அரசியலோட பாரம்பரியத்துல அண்ணா, பெரியார், எம்ஜிஆர் பெயர்களோட மீனவர்களோட துயரத்தோடும் குறைகள தீர்க்கிற விதமா, விவசாயிகளோட குறைகள தீர்க்கிற விதமா விஜய் அவர்கள் வந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காரு. விஜய் அவர்கள் கூட நிக்கிறாரு. இப்ப கேள்வி என்னன்னா, இந்த மக்களோட உற்சாகமான இந்த நீண்ட ரோட்ல உள்ள கூட்டம் வந்து ஒரு டெம்பரவரி எக்ஸைட்மென்ட்டா? இல்ல தமிழ்நாட்டின் புதிய அரசியலோட சக்தியா? இந்த மாதங்கள்ல நம்மளுக்கு பதில் தெரியும். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு சில பொலிட்டிக்கல் கேம்பெயின்ஸும் இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம வரக்கூடிய வாரங்கள்ல பார்க்கலாம். உங்களோட கருத்து என்ன? நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க வந்து திருவாரூர் ஆர் நாகப்பட்டினத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா போய் பார்த்த உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஸோ அத பார்க்குற மக்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். வேற என்ன டாபிக் நான் பேசினா நல்லா இருக்கும்ங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் வர்ஷா சைனிங் ஆஃப். டாடா பை.